கேக் சாப்பிடணும்னு ஆசை இருந்தால் சிம்பிளாக இந்த ஓரியோ கேக் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், எல்லாம் ரசித்து சாப்பிடுவாங்க. ஓரியோ கேக் பிஸ்கெட் 2 எடுத்துக்கிறணும். 2 பேக்கெட்டு. இல்லை எக்ஸ்ட்ரா கொடுக்குற பேக்கெட்டும் இருக்குது, அதனால் கேக் கொஞ்சம் பெருசாக தான் வரும். நடுவில் இருக்க க்ரீமை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10-15 எடுத்து வச்சுக்கோங்க, அது மேலே அலங்கரிக்கிறதுக்கு உதவும். மிச்சம் க்ரீமோட பிஸ்கெட்டு 2 பேக்கெட்டை அப்படியே பெரிய ஜாரில் போட்டுருங்க. அதை கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் மட்டும் போட்டுக்கோங்க. 3/4 கப் பால் ஊற்றி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் பால் தேவைப்பட்டதுன்னா கூட ஊற்றிக்கிடலாம். ஒரு டின்னில் எண்ணெய் தடவிக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா நெய் போட்டுக்கரலாம். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேப்பர் போட்டுக்கரலாம். பேப்பர் போட்டுக்கிட்டு அந்த மாவை அப்படியே ஊற்றிடுங்க. ஓரியோ அரைச்ச இந்த கலவையை இது அப்படியே ரிப்பன் மாதிரி இப்படி உழுகணும். கொஞ்சம் நம்மளுக்கு லூஸ் ஆயிடுச்சு, தண்ணி ஆயிடுச்சுன்னா 1 ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கோங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே வச்சுருங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு பால் ஊற்றிக்கோங்க. 180ல் 20 நிமிஷம் வச்சு எடுத்துருக்கேன். கரெக்டாக இருக்குது. நீங்கள் ப்ரீஹீட் பண்ண தவாவில் ஒரு 25 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுங்க. நல்லா வரும். ஃப்ளஃபியாக வந்திருக்கு. சாக்லேட் கேக் சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. பிள்ளைங்க ப்ரௌனிலாம் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கனால அடிக்கடி கேட்குறாங்க. இப்படி சிம்பிளாக நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். டூத் பிக் விட்டு பார்த்தா அது ஒட்டாமல் வந்திருக்கு. சுற்றிலும் கத்தியை விட்டு எடுத்து விட்டுட்டு பேப்பரை எடுத்துட்டு அப்படியேவும் நம்ம எடுத்து வச்ச அந்த நடுவில் இருக்கிற க்ரீமை இதில் மேலே வச்சு அலங்கரித்து பரிமாற போகிறோம். இதில் சாக்லேட்டை மேலே மெல்ட் பண்ணி ஊற்றுறோம். இந்த சாக்லேட் விலை ரொம்ப கம்மி தான், 140 ரூபா தான். நிறைய டிஷ் பண்ணலாம், 1 மாதம் கூட வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் கீழே காய்கறி வைக்கிறதுல கூட அந்த ட்ரே மேலே வச்சிடலாம். சாக்லேட் அப்படியேவும் மெல்ட் பண்ணி ஊற்றிக்கலாம், இல்லைன்னா இப்படி கொஞ்சம் டைட்டாக இருக்கல இப்படியும் இது பண்ணி நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. நான் பாதியாக வெட்டி அப்படியே ரவுண்டாக வச்சு விட்ருக்கேன். நடுவில் ஒரு ஹார்ட் ஷேப்பராக வச்சுருக்கேன். இது குழந்தைங்களுக்காக பண்ணுற அலங்காரங்கள் தான். பிள்ளைங்க பேக்கரிக்கெலாம் போகணுன்னே ஆசைப்பட மாட்டாங்க. நம்ம வீட்டில் இப்படி விதவிதமாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. 3 பொருள் தான், ரொம்ப சிம்பிளாகவும் செய்ய முடியுது. இது நீங்களும் செஞ்சு கொடுங்க.